JK YouTube. அணைக்கட்டு தொகுதி பொதுமக்களுக்கு, நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். யூடியூப் சேனல் மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்க உள்ளோம். இந்த தொகுதி அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டதா? மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கப்பட்டதா? மக்கள் அன்றாட தேவைகளினுடைய பிரச்சனைகள் என்ன? இந்த தொகுதியில் 10 ஆண்டு காலம் அதிமுக இதற்கு முன்பு ஆட்சி. இப்பொழுது 10 ஆண்டு காலமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அதிமுக திமுக நீ நேரடி களத்தில் இறங்கி அடுத்த இந்த வேலூர் கோட்டையினுடைய மாவட்ட அணைக்கட்டு தொகுதியிலிருந்து புனித ஜார்ஜ் கோட்டைக்கு செல்லப்போவது யார்? வெல்லப்போவது யார்? உள்ளபடியான நிலவரத்தை தொகுதி மக்களிடத்தில் நேரடியாக சென்று கருத்து கேட்பு நடக்க உள்ளது. அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். இது அரசியலுக்காக எடுக்கப்படுகின்ற சர்வே இல்லைங்க. ஏன்னா இந்த தொகுதியில் இன்னும் வேலூருக்கு, பல மாவட்டங்களுக்கு, பல மாநிலங்களுக்கு படித்த இளைஞர்கள் வேலைக்கு போகிறாங்க. இதற்கு முன்னாடி இருந்தவர்களும் இப்பொழுது ஆட்சியில் இருந்தவங்களும் எண்ணற்ற பணிகளை இந்த தொகுதியில் செய்திருக்கிறார்கள். என்னென்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு ஒரு சர்வே எடுக்கிறோம். ஒரு கட்டமாக அனைத்தினுடைய தரப்பிலும் விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள், பெண்கள் மற்றும் வியாபாரிகள், அரசியல்வாதிகள், அனைத்து அரசியல்வாதிகளுடைய கருத்து இந்த தொகுதி ஒரு வித்தியாசமான தெளிவான வாக்காளர்கள் நிறைந்த தொகுதி. கனியம்பாடி தொகுதியிலிருந்து பிரித்து அணைக்கட்டு தொகுதி உருவாகும்போது முதல் அணைக்கட்டு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு மார்குபந்து அவர்கள். அதற்கு பின்பு திமுக, அதிமுக அப்படி மாறி பாமக இப்படி மாறி வந்தது. ஆனால் இன்றைய நிலவரம் என்ன? தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா? இளைஞர்களுக்கு சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா? நிறைவேற்றப்படாதது காரணங்கள். இப்படி நேரடியாக சர்வே எடுக்க உள்ளோம். இதில் இந்த தொகுதியினுடைய பணபலமே ஒரு வெற்றிக்கு இலக்காகாது. அதே போல் ஜாதி வச்சு ஒரு வெற்றி கிடையாது. இந்த தொகுதி முற்றிலும் ஒரு மாறுபட்ட தொகுதி. இந்த தொகுதியினுடைய ஒவ்வொரு கட்சியினுடைய, திமுகவில் சாதகமாக பாதகமாக, அதிமுக வெற்றி பெற்ற தொகுதியை கைவிட்டது, மீண்டும் இது அதிமுக கோட்டை ஆகுமா? இப்படி பல கருத்துக்களை கேட்க இருக்கிறோம். நாங்கள் நேரடியாக களத்தில் 15 ஊடகவியலாளர், அதாவது பத்திரிகையினுடைய நண்பர்கள் மூலமாக, அங்கே இருக்கிற சமூக ஆர்வலர்கள் மூலமாக, அங்கே இருக்க அனைத்து அரசியல் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மூலமாக பல கருத்துக்களை வெளியே கொண்டு வருவதற்கு வாய்ப்புகளை தரணும்னு கேட்டுக்கிறோம். அதே போல் ஜேகே யூடியூப் சேனல் இது முழுக்க இந்த தொகுதி ஒரு தொழில் நகரமாக மாற வேண்டும். இந்த தொகுதி விவசாயிகள் நிறைந்த தொகுதி. விவசாய நலன்களை காக்க வேண்டும். யார் சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்பது ஒரு நல்ல நோக்கத்துக்கோசம் இது எடுக்கப்படுகின்ற கருத்து. அனைவரும் ஒத்துழைப்பு தாருங்கள். அனைவரும் உங்கள் மனதில் இருக்கிறதுல சொல்லுங்கள். ஃபோன் நம்பர் இருக்குது, கீழே கொடுத்துருக்குறோம். அதேமாதிரி லேண்ட்லைன் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, அதே போல் வெப்சைட் இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் கருத்துக்களை அனுப்பலாம். வீடியோ மூலியமாக அனுப்பலாம், ஃபோனில் பேசலாம், இல்லைன்னா செய்தியை அனுப்பலாம். உங்களது அனைத்தும் கருத்தில் கொண்டு நல்ல நோக்கத்திற்காக பயன்படும் என்றது நம்பிக்கையோடு என்றும் உங்களுக்காக, தொகுதி மக்களுக்காக ஒரு நல்ல விடியலை நோக்கி கொண்டு செல்ல உங்களுடைய பொன்னான கருத்துக்களை, அந்த புனிதமான வார்த்தைகளை
சிந்தாமல் சிதறாமல் உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் ஒரு ஓட்டாக விலை மதிக்க முடியாதது. உங்களுடைய பதிவு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.